நீங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். இப்ப கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. இப்போ இது அப்ரிசியேஷன், பாராட்டு என்ன தெரியுமா? இவங்க சர்ச்ல ஆக்சுவலா பிரேயர் பண்றாங்க, ப்ராஃபசி சொல்றாங்க, ஆண்களும் உட்பட பெண்களும் உட்பட. சபையில ஆண்களும் ஜெபிக்கிறார்கள், பெண்களும் ஜெபிக்கிறார்கள். இது ஒரு ஆக்சுவலா பவுல் பாராட்டுறாரு. ஜெபிக்கிறீங்க, வெரி குட். ஆனா நீங்க ஜெபிக்கிறது நல்லது, நீங்க தீர்க்கதரிசனம் சொல்றது நல்லது. ஆனா தலையில முக்காடு போட மாட்டேங்கிறீங்களே. புரியுதா? இன்னைக்கு அநேக பெண்கள் தலையில முக்காடு போட சொன்னா தலையில பெரிய பாறாங்களை தூக்கி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ண அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தலையில துணியை போடுறதுக்கு. ஆண்கள் தலையை மூடிக்கொள்ள கூடாது. இன்னைக்கு அநேக ஆண்கள் சர்ச்ல சம்டைம்ஸ் ட்ரெண்ட்ன்ற பேர்ல தொப்பியோட சர்ச்சுக்கு வருவாங்க. கேட்டா ஹேர் கட்டிங் பார்பர் கிட்ட போயிருந்தா சரியா கட் பண்ணல, பார்க்க அசிங்கமா இருந்துச்சு. ஆண்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது தலையை மூடிக்கொள்ள கூடாது, மூடிக்கொள்ள கூடாது. சரிங்களா? ஏன்னா என் தலைக்கு மேல ஒரு கவர் இருக்குது அப்படின்னா, நல்ல கவனி, என் தலைக்கு மேல என்ன இருக்குது? ஒரு கவர், ஒரு துணியோ இல்ல தொப்பியோ ஏதோ ஒண்ணு என் தலைக்கு மேல இருக்குது அப்படின்னா, நான் என் தலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற தொப்பியோ ஒரு துணிக்கோ நான் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறேன். புரியுதா? ஆண்கள் யாருக்கும் கீழ்ப்படவில்லை, ஆண்கள் யாருக்கு கீழே கிடையாது, ஆண்கள் இயேசுவுக்கு கீழே இருக்கிறாங்க. பெண்கள் சபையில கண்டிப்பா தலையில துணியை போட்டு முக்காடு போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் டைரக்ட் நாங்க எல்லாத்துக்கும் சுதந்திரமா இல்ல. ஆண்டவர் படைச்ச படைப்பு முறைமையின்படி முதல்ல ஆண்களை படைத்தார், ஆண்களுக்காக இரண்டாவது எங்களை படைத்தார். அந்த காரணத்து நிமித்தமாய் நாங்கள் அப்படியே சுதந்திரவாளியா இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்றோம். அதனால தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்கள் தலையில் முக்காடிட்டுக் கொள்ளுகிறோம், நாங்கள் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக தான் பெண்கள் தள்ள முக்காடு போடுறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் இது வரைக்கும் நம்ம சர்ச்ல பெண்கள் கட்டாயமாய் முக்காடு போடணும்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனா இதுதான் சத்தியம். சபையில பிரேயர்னு வந்தாச்சுன்னா, சர்ச் ஆராதனைன்னு வந்தாச்சுன்னா, தயவு செய்து பெண்கள் தலையில முக்காடு போடுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? தப்பே கிடையாது. வீட்டுல பிரேயர் பண்ணும்போதும் சரி, வெளியில பிரேயர் பண்ணும்போதும் சரி, சர்ச்சுக்கு வரும்போது பிரேயர் பண்ணும்போதும் சரி, பிரேயர்னு சொல்லியாச்சுன்னா டபக்குன்னு தூக்கி வரும் போதுல முக்காடு போட்டுரும். இப்ப மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் எப்படி முக்காடு போடுவாங்க? ஜீன்ஸ் போட்டு டாப் போட்டுன்னு வருவாங்களே பெண்கள், அவங்களே முக்காடு போடுவாங்க. அதனாலதான் வசனம் சொல்ற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடாதீங்கன்னு சொல்றது. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ல தகுதியான வஸ்திரம் தான் போதிக்கும். தகுதியான வஸ்திரம், பெண்களுக்கு தகுதியான வஸ்திரம் எதுன்றது நான் சொல்லியே தர தேவையில்ல. இதுதான் தகுதியான வஸ்திரம் அப்படின்னு பெண்கள் எதனா ஒரு ட்ரெஸ் சொல்ல முடியுமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அதே தான். ஆண்கள் ஒன்றும் ரொம்ப பெரிய யோகியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆண்களுக்கு அதே தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் பெர்ஃபெக்டான ட்ரெஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு ட்ரெஸ் உங்களால சொல்லவே முடியாது. இது பேசிக்காவே தெரியும் நமக்கு எந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அநாகரிகமான ஆடைகள், இதெல்லாம் நாகரிகமான ஆடைகள் நமக்கே தெரியும். அந்த அநாகரிகமான ஆடைகளை விட்டுறலாம், தேவையில்லை. நாகரிகமான ஆடை, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என் கலாச்சாரத்தில் என் பெண்கள் போடக்கூடிய ஆடையை கூட மனசாட்சியின் அடிப்படையில் நீட்டா ட்ரெஸ் பண்ண கத்துக்கணும் எல்லாருமே, பெண்கள் மெயினாவே. இது பத்தாத குறைக்கு எப்படியும் இருந்தா பாக்குறவன் தப்பாதான் பாப்பான். அந்த தப்பா பாக்குற ஒரு சின்ன கூட்டமான மக்கள் சமுதாயத்தில் இருக்காங்க. அவன் என்ன ட்ரெஸ் போட்டாலும் தப்பா தான் பார்ப்பான், அவன் நம்ம கணக்கிலே கிடையாது. அதனால எப்படி பண்ணாலும் அவன் பார்க்க தானே போறான். நான் இதுக்கு பத்தி வாழணும், ஏன் இஷ்டப்படி நான் ஒரு ட்ரெஸ் போட்டு வாழ்றேன் அப்படின்னு பெண்கள் போகக்கூடாது. இனி நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல ட்ரெஸ்ன்ற விஷயத்துல பெண்கள் சுதந்திரம் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரியான காரியங்கள் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம், கிடையவே கிடையாது. சரிங்களா? சரி, அதை பத்தி பைபிள் நிறையவே பேசுறது, நான் ஒரு நாளைக்கு அதை பத்தி நான் பேசுறேன் உங்களோட கூட. இப்போதைக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸுடைய டாபிக் குள்ள ஜாஸ்தி போக வேண்டாம். அதனால உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய மரியாதையும் நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால் அந்த சரீர பாண்டத்தை நீங்கள் கனமாய் காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாடிய நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கனப்படுத்துங்க, கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. உங்களை நீங்களே கண்காணிங்க, ப்ராப்பரா கண்காணிங்க, ஜாக்கிரதையாய் நாகரிகமாய் நடந்து கொள்ளுங்கள். இது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் டீசெண்டா ட்ரெஸ் பண்றது இல்ல, எங்க இருந்தாலும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. எங்க போனாலும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் டீசெண்டா வாங்க.
ரைட்? ஏன்னா இன்னும் நம்மளுடைய கல்ச்சர், இன்னும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய ஆடையை வச்சுதான் இந்த பெண்ணுடைய கேரக்டர் தீர்மானம் பண்ற அளவுக்கு தான் இன்னும் நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கு. நான் சொல்றேன், எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீட்டா போடுங்க. வாலிப பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, ஃபேஷன் ஸ்டைல்ன்ற பேர்ல ஷால் இல்லாத ட்ரெஸ் தயவு செய்து போடாதீங்க. நிறைய பேர் ஷால் போடுவாங்க, கழுத்தோரமா ஒட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம் பின்னாடி, அதுக்கு அந்த ஷால் போடாம இருக்கலாம், தேவையே கிடையாது. நல்லா கவனிங்க, நான் இன்றைக்கு பெண்களுடைய ஆடையை விமர்சிக்கவில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய ஃபேமிலியா தான் அவங்க எல்லாருமே நான் பாக்குறேன். நீங்க எல்லாருமே என்னுடைய குடும்பம். உங்களுக்கு எதனா ஒண்ணா கண்டிப்பா நான் தான் முதல் ஆளா வந்து நிப்பேன். சரிங்களா? நான் சும்மா அப்படியே பாரம்பரியமா சர்ச்சை நடத்திக்கிட்டு இல்ல. சர்ச்சைக்கு வாங்க, கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, காணிக்கை போட்டு போங்க, அது இல்ல. லிட்ரலாவே நீங்க என் ஃபேமிலி, மெய்யாகவே உண்மையாகவே நீங்க வந்து என்னுடைய குடும்பமா நான் பாக்குறேன். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. என் ஃபேமிலியை நான் பாக்குறேன். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கார். சபைன்னு சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் இருக்காங்க, அதுல ஸ்பெசிபிக்கா கிறிஸ்து ஆண்களுக்கு தலையா இருக்கிறார், ஆண்கள் பெண்களுக்கு தலையா இருக்கிறார்கள். இது நேரடியாகவே குடும்ப வாழ்க்கையில் அப்ளை ஆகுது, சமுதாயத்துல சபை வாழ்க்கையிலும் அப்ளை ஆகுது. அப்ப ஜெபம் பண்ணும்பொழுது, தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது தயவு செய்து தலைக்கு முக்காடு போடுங்க. அதுல பப்ளிக்ல வரும்போது பிராக்டிஸ் பண்ற விஷயம் தலைக்கு முக்காடு போடுறது கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபிக்கும் பொழுது தலைக்கு முக்காடு போடுங்க. ஏன்னா நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள். இது நிமித்தமா உங்க புருஷனை கனப்படுத்துறீங்க, புருஷன் நிமித்தமா இயேசுவை கனப்படுத்துறீங்க, இயேசுவை நிமித்தமாய் பிதாவை கனப்படுத்துகிறீர்கள், மறக்காதீங்க. அதே போல ஆண்கள் ஜெபிக்கும் பொழுது தலையில முக்காடுன்ற பேர்ல எதுவுமே போடக்கூடாது. தொப்பி, ஸ்கார்ஃப், இந்த ஹூடு மாதிரி ட்ரெஸ் பாருங்க, ஹூடி தலையில போட்டுக்கோங்க பாருங்க, அது எதுவுமே போடக்கூடாது. ஆண்கள் எதுக்குமே கீழ்பட்டவர்கள் அல்ல, இயேசுவுக்கு மட்டுமே கீழ்பட்டவர்கள். சோ தலையை மூடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ரைட். ஸ்திரீயானவள் முட்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்திரித்து போட கடவுள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள். பனிஷ்மெண்ட் என்ன? தலைக்கு முக்காடு போடலன்னா முடியை வெட்டி விட்டுறல, மொட்டை அடிச்சு விட்டுருணுமா. அவங்களுக்கு தேவன் தலைமுடியை ஒரு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதனால தலைமுடி லெங்தா இருக்கணும், கட் பண்ணக்கூடாது. தலைமுடியை ஷார்ட் பண்ணி பாப் கட்டிங்ன்ற பேர்ல பண்ணக்கூடாது. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவது இல்லை. அப்ப மனைவி தேவ சாயல் இல்லையோ? மனைவி புருஷனுடைய சாயல் இருக்கிறான், புருஷன் தேவ சாயல் இருக்கான். சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது புருஷ மனைவி ரெண்டு பேருமே தேவ சாயல் தான், இருவரையும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தாரு. ஆனா முதல்ல ஆண்டவர் யாரை மட்டுமே தேவ சாயலை சிருஷ்டித்தார்? ஆண்களை மட்டுமே தேவ சாயலை சிருஷ்டித்தார். ஆண்கள்ல இருந்து பெண்ணை ஆதாமுடைய சாயல்ல சிருஷ்டித்தார். புரியுதா? அதனாலதான் ஏவாளை படைச்ச பிறகு ஆதாம் ஏவாளை வந்து ஆண்டவர் நேர்ல கொண்டு வர்றாரு ஃபர்ஸ்ட் டைம். அப்ப ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மண்ணில் எடுத்த தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் கிட்ட இருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து ஏவாளை உண்டாக்கி ஏவாளை ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. ஒண்ணுமே ஆண்டவர் பேசல. ஆதாம் கிட்ட ஏவாளை படைக்க போறன்ற கூட சொல்லவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சாரு, விழாவை உருவினார், ஒரு எலும்பு உருவினார் விழாவில இருந்து, ஏவாளை உண்டு பண்ணாரு. ஆதாம் தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு நேரா ஏவாளை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. நோ இன்ட்ரோடக்ஷன், ரைட்டா? ஆமா, நோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் தி கிரியேஷன். படைப்பதற்கு முன்பாக முன்கூட்டி ஆதாம்கெல்லாம் சொல்லலாம் இல்ல, பார்த்த உடனே அப்பொழுது ஆதாம் என்ன சொன்னான் பாருங்க, 23ஆம் வசனம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். என்ன சொன்னா? என் தேவ சாயல்ல தேவன் என்னை படைத்தார், அதே தேவ சாயல் எனக்கு ஒரு மனைவியை படைத்து கொடுத்தார், அப்படி சொல்லல. என்ன சொல்றான்? ஆதாம் சொல்றான், என்னுடைய எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், ரைட்டா? மறுபடியும் 1 கொரிந்தியருக்கு வந்துடலாம். அப்போ புருஷனானவன் 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் மனுஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸ்திரீகள் யாருக்கு மகிமையா இருக்கீங்க? உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க மகிமையா இருக்கிறீங்க. சமுதாயத்துல உங்களுடைய நடக்கைகளை பார்க்கும் பொழுது, இந்த ஊர்ல அப்பா அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்கப்பா, ஒழுக்கமா இருப்பாங்கப்பா,
அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊருப்பா அப்படின்றப்ப அது பெண்களுக்கு வரக்கூடிய பேர் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஆண்களுக்கும் அது மகிமையா இருக்குது. ரைட்டா? அப்போ ஒரு வீட்டுல வசனம் சொல்ற மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீனுடைய உடை, ஒரு ஸ்திரீனுடைய பாவனை, ஒரு ஸ்திரீனுடைய நடக்கைகள், ஒரு ஸ்திரீனுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் பப்ளிக்ல இருக்கிற மனிதர்கள் பாக்குறாங்க. அந்த ஒரு பெண்ணு கரெக்டா இருந்தா அப்படின்னா அந்த பெண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலி பெட்டரா இருக்கும். ஃபேமிலியில எல்லாருமே சூப்பரா இருந்து இந்த பொம்பளை சரியில்லை அப்படின்னா அது குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் தான். நம்ம சமுதாயத்துல அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. எஸ். சோ இந்த விஷயத்துல கவனமா இருங்க. அதனாலதான் வசனமும் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புருஷன் இல்ல, புருஷன் குடும்பத்திற்கு தலையா இருந்தாலும் குடும்பத்தை காத்து நடத்துவது பெண்களுடைய கடமை. பெண்கள் நினைச்சாதான், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, தெரியுமா? ஆமா, தொடர்ந்து வாசிக்கலாம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. எவ்வளவு தெளிவா பைபிள் சொல்லுது பாருங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். யார் ஆண்டவர் யாருக்காக படைச்சாரு? பெண்களுக்காக ஆணை படைக்கவில்லை, ஆணை தேவன் படைத்தார். ஆணுக்காக பெண்ணை கர்த்தர் படைத்தார். இதனால பெண்கள் எங்கேயாவது ஒரு தரந்தாழ்ந்து போயிட்டீங்களா? இதனால பெண்கள் எங்கேயாவது மட்டம் தட்டப்பட்டு போயிட்டீங்களா? இனிமே ஆண்கள் கூட ஃபாஸ்ட் ஸ்டடி எடுத்தார் கேட்டியா இல்லையா, எடுக்காத உன்னை படிச்சாரு, உன்னால நாளா உனக்காக படைக்கப்படல, அப்படி பேசக்கூடாது. அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, நான் இன்னும் முழு சத்தியத்தையும் சொல்லி முடிக்கல, ஃபுல்லா வாசிக்கலாம். சரியா? ஆமா, அடுத்து பாருங்க. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க இன்னொரு அத்தாரிட்டி உள்ள வருது. பெண்கள் தலைக்கு பிரேயர் பண்ணும்பொழுது முக்காடு போடும் பொழுது புருஷனை கனப்படுத்துறா, அது நிமித்தமா கிறிஸ்து கனப்படுகிறார், அது நிமித்தமா பிதாவும் கனப்படுகிறார். இப்ப இந்த சிஸ்டிப்பின் ஆர்டர்ல நடுவுல ஒரு சிஸ்டிப்பை விட்டார் பவுல். யாரு? தேவ தூதர்கள். பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர், மூவரும் திரியேக தேவனாய் ஒன்றாக இருக்கிறார்கள். அது மனிதனோட ரட்சிப்பிற்காக வரும் பொழுது பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார். அந்த படைப்பினுடைய, அது படைப்பு இல்ல, தெய்வத்துவத்தினுடைய படைப்பினுடைய முதல் ஆர்டர் தூதர்களை படைச்சாரு, அப்புறம் ஆதாம படைச்சாரு, அப்புறம் ஏவாளை படைச்சார். அப்போ பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறாரு, கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்காரு, புருஷன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். இப்ப இது நடுவுல படைக்கப்பட்ட தேவ தூதர்கள் ஆர்டர் மிஸ் ஆகுதுல்ல, அதனால இப்ப அதையும் சேர்த்து பவுலிங் இன்க்ளூட் பண்றாரு. மனைவியானவள் முட்காடு, ஸ்திரீகள், மனைவி இல்ல ஸ்திரீகள் முட்காடிடும் பொழுது, அப்ப மனைவி முக்காடு போடனா அப்ப பொண்டாட்டி போட்டா பெண்கள் கல்யாணம் பொண்ணு போட்டுதானா? இல்ல, ஸ்திரீகள்னு சொல்லியாச்சுனாலே பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே பிரேயர் பண்ணும்போது முக்காடு போடணும். முக்காடு போடும் பொழுது அது புருஷனுக்கு, ஆண்களுக்கு மகிமையா இருக்கிறது. அது நிமித்தமாய் கிறிஸ்து மகிமைப்படுகிறார், அது நிமித்தமாய் பிதாவும் மகிமைப்படுகிறார். இப்ப நடுவுல தேவ தூதர்கள் வராங்க பாத்தீங்களா, அதையும் சேர்த்து இங்க பவுலிங் ஆட் பண்றாரு. புருஷன் 10வது வசனம், ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முட்காடிட்டுக் கொள்ள வேண்டும். முக்காடு போட்டுக்கோ சொல்லல, முக்காடு போடணும். எப்படி வேணா முக்காடு போட்டுக்கோமா? இல்ல, முக்காடு போடணும். ரைட். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ அல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் அல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. இப்ப கவனிங்க, இவ்வளவு சத்தியத்தை சொல்லிட்டாரு. படைப்பினுடைய ஆர்டர், அந்த படைப்பினுடைய ஆர்டர்ல என்னென்ன வரிசை முறைப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. அதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஆயிலும், நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, இது ஆயிலும் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா இன்னும் சத்தியம் முடியலன்னு அர்த்தம். கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாம புருஷன் இல்ல, புருஷன் இல்லாம ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிடத்திலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இதான் முதலே சொன்ன பாத்தீங்களா, நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான் எல்லாமே. ஆண்டவர் தான் எல்லாரையும் படைச்சார், ஆண்டவர் தான் மொத்தமா கிரியேட் பண்ணார். அதுல தெளிவா சொல்றாரு, ஸ்திரீ இல்லாம புருஷனும் இல்ல, புருஷன் இல்லாம ஸ்திரீயும் இல்ல. என்ன அர்த்தம்? ஒரிஜினலா பார்க்கும் பொழுது புருஷன் மட்டும்தான். அதுல இருந்து, புருஷன்ல இருந்து, ஆண்ல இருந்து பெண்ணை தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட பிறகு
பிள்ளையை பெற்றெடுப்பது ஆணா பெண்ணா? பெற்றெடுக்கும் பொழுது பொம்பளை பிள்ளையை மட்டும் தான் பெற்று போடுறீங்களா, இல்ல ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து பெற்று போடுறீங்களா? ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து ஸ்திரியானவள் தான் பெற்றெடுக்கிறாங்க, ரைட்டா? அப்ப பார்க்கும்போது எப்படி ஆணிடத்திலிருந்து பெண் உருவாகி வந்தாலோ அதே போல ஆண்டவர் எப்படி மாத்துறாரு, திருப்பி இதே ஆண் நிமித்தமாய் இதே பெண்ணில் இருந்து இன்னொரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்து வரான். எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்றாரு பாருங்க. இதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். தேவனுடைய சிஸ்டிப்பு படைப்புல ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்திருக்கிறாரு. அந்த தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படுகிறபடியினால் நாம் எந்த ஒரு விதத்திலும் அவர்களை விட தரம் தாழ்ந்தவர்கள் கிடையாது. புருஷனுக்கு பெண்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லி சத்தியம் சொல்லுது, கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறனால நம்ம யாருக்கும் அடிமை இல்ல. புருஷன் தன் மனைவி கீழ்ப்படுகிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு மனைவியே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆண்கள் பெண்களை சரிசமமாய் பாவிக்க வேண்டும். எப்படி ஆதாம் கிட்ட இருந்து ஆண்டவர் ஏவாளை உண்டாக்குனாரோ, ஏவாளை தனியா உண்டாக்கல, ஆதாமை உண்டாக்கினார், ஆதாம் கிட்ட இருந்து ஏவாளை உண்டாக்கினார். அதே போல இதுக்கப்புறம் தொடர்கிற சந்ததி ஆதாம் நிமித்தமாய் ஏவாளுக்குள்ள இருந்து உருவாகிறது. அதை மறக்காதீங்க. ஏவாள் தனியா, பெண்கள் தனியா பிள்ளை பெற்றிருக்க முடியாது. பெண்கள் வந்துட்டு ஒரு பாத்திரம் தான். ஆண்கள் தான் வந்துட்டு உயிருக்கு உயிர் தருவதற்கான காரணம், ஜீவனுக்குரிய காரணம், ரைட்டா? ஆண்கள் நிமித்தமாய் பெண்கள் வழியாய். அப்ப அதான் சொல்றாரு, எப்படி ஆதாம படைச்சாரு, ஆதாமுக்குள்ள ஏவாள்ன்ற ஜீவன் இல்ல, ஆதாமில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் ஏவாளை படைச்சார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் படைச்சாரு, ஆதாம் வழியாய் ஏவாளை படைத்தார். ஆனா ஆதாம படைக்கும் பொழுது யார் வழியாவையும் படைக்கல, ஆதாம நேரடியாக படைச்சார் ஆண்டவர். புரியுதா நான் சொல்றது? அந்த ப்ராசஸ நீங்க எல்லாரும், நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள சமமானவர்கள் புரிய வைக்கிறதுக்காக இயற்கையில எப்படி வச்சிருக்காரு பாருங்க. பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆதாமை தேவன் நேரடியாய் படைத்தார், ஆதாம் மூலமாய் ஆண்டவர் ஏவாளை படைத்தார். இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து இப்ப ஆதாம் மூலமாய் ஏவாள் வழியாய் தலைமுறைகள் உண்டாகிறது. அப்போ ஆணிடத்திலிருந்து பெண் தோன்றியது போல பெண்ணிடத்திலிருந்து ஆணும் தோன்றுகிறான். இங்க ஒரு சமநிலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்ப யாருக்கும் கீழே இல்ல, யாருக்கும் மேல இல்ல, மேலாதிக்கம் கீழாதிக்கம் செய்வதற்கு ஒரு அதிகாரமும் இல்ல. சத்தியம் சொல்கிறபடி ஆண்டவர் படைச்சத படைப்புன்ற அந்த சிஸ்டம்ல, ஒரு ஸ்கூல்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, அரசாங்கம்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, காலேஜ்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல, தேவன் படைச்ச படைப்புன்ற சிஸ்டம்ல பெண்கள் முட்காடு போடுவது ஆதாம் மூலமாய் படைக்கப்பட்டபடினால ஆதாமுக்கு அது மகிமையா இருக்குது. ஆதாம் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படுகிறார். அதுதான் பாயிண்ட். ஆனா ஆதாம் முக்காடு போடவே கூடாது. ஆதாம் யாருக்கும் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். அது பிதாவுக்கே மகிமையா இருக்கிறது. ரைட்? 12வது வசனம், ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ? லட்சணம்னா அது ஒரு ஒழுக்கம் இல்லைன்ற லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் அப்ப தலைமயிரே எனக்கு பெண்களுக்கு முக்காடா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு திருப்பி ஒரு முக்காடை போடணும்? இயற்கையில ஆண்டவர் பெண்களுக்கு தலைமயிரை நீளமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆண்கள் எவ்வளவுதான் முக்கி முடி வளர்த்தாலும் அவ்வளவுதான் வளரும். பெண்கள் ஐயோ இந்த முடி இவ்வளவு வளர்ந்து இவ்வளவு தொல்லை பண்ணதை மெயின்டைன் பண்ண முடியலையே நினைச்சாலும் பெண்களுக்கு முடி வளர்றதான் செய்யும். இயற்கையிலே அப்படிதான் கொடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? அப்போ பெண்கள் அவங்க தலைமையரே முக்காடா இருக்குது அப்படின்னா லெங்தா இருந்தாதான் முக்காடுன்ற கன்சிடரேஷன்ல வருது. ஆண்கள் தலைமயிர் லெங்தா வைக்க கூடாது, ஏன்னா ஆண்களுக்கு தலைமயிர் முக்காடா இருக்க கூடாது. அதுதான் பாயிண்ட். இப்ப தலைமயிர் நீளமா இருப்பதுன்னு என்ன வழக்கம்? எவ்வளவு நீளம்னு தெரியலையே இல்ல. ஆண்களுக்கு தலைமயிர் நீளமா இருக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. எவ்வளவு நீளம்? இதுவும் நீளம் தான், இதுவும் நீளம் தான், இதுவும் நீளம் தான். எவ்வளவு நீளம்னு தெரியலையே. அப்ப யூத வழக்கத்தின்படி பார்க்கும் பொழுது தலைமயிர் நீளமா இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஷோல்டருக்கு கீழே முடி போறது, பின்னாடி முடி வந்து ஷோல்டருக்கு கீழே முடி போச்சுன்னா அது நீளம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆண்கள் முடி நல்லா வளர்க்கலாம், புசு புசு நல்லா முடி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஷோல்டர், கழுத்துல ஷோல்டருக்கு கீழே முடி போகுது, ஷோல்டர் தாண்டி முடி போகுதுன்னா அது தப்பு.
ரெண்டாவது, இது நிறைய கலாச்சார காரியங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. இனி நிறைய ஊழியக்காரங்கன்ற பேர்ல, பாஸ்டர்ஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் வந்துட்டு முடி நிறைய நீளமா வளர்த்துக்கிட்டு, அது குறைந்த சபையில ஒரு கலாச்சாரத்து நிமித்தமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இப்படிலாம் நிறைய இருக்குது. இந்த பெண்களுக்கு தலைமுறை நீளமா இருப்பதே முக்காடா இருக்குது அப்படின்னா, அப்ப எங்களுக்கு தலைமுடியே முக்காடா இருக்குன்னா அப்புறம் திருப்பியா மேல ஒரு முக்காடா போடணும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அதுதான் அடுத்து சொல்றாரு பாருங்க 14 இருந்து. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இப்போ எதை பத்தி பவுல் பேசுறாரு? பெண்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே பெண்களை தேவன் ஒரு விதத்துல கீழ்ப்படுத்தி இருக்கிறார், கீழ்ப்படியும்படிக்கு வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயற்கையாகவே அவர்கள் தலைக்கு முக்காடாக தேவன் தலைமுடியை கொடுத்திருக்கிறார். அந்த தலைமுடியை அவளை மொத்தமாவே கவர் பண்ணுது, ஃபுல்லாவே. அப்ப மொத்தமாவே கவர் பண்ணுதுன்னா அப்புறம் திருப்பி ஏன் நாங்க முக்காடு போடணும் அப்படின்னா, இயற்கையாவே தேவன் தந்த காரியம். ஆனா தேவன் இயற்கையாவே அப்படித்தான் படைச்சிருக்காருன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது உண்மையானால் நீங்க துணியில முக்காடு போடுவீங்க. யூத பெண்கள் 24/7 தலைமுடியை கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, தெரியுமா? தெரியாதா? அந்த வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை ஒரு ஸ்திரீ வந்துட்டு உடைச்சு இயேசு காலில் ஊத்தி கண்ணீரால பாதத்தை கழுவி தன்னோட தலைமுடினால இயேசுடைய பாதத்தை தொடச்சாலாம், தெரியுமா? படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? அதனால அந்த பெண்ணை பத்தி ரொம்ப மட்டமா பேசினாங்க அந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தலைமுடிய பெண்கள் தன் புருஷனுக்கு தவிர யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு கல்ச்சரையும் தாண்டி அப்படி ஒரு ஒழுங்குமுறையை ஆண்டவர் முதல்ல கொடுத்திருந்தார். முக்காடு போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தால், நல்லா கவனிங்க, முக்காடு போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்தா கிறிஸ்டியன் பைபிள் இதை சம்பந்தப்படுத்தி இல்லாம உலகத்துல எத்தனை மதங்கள்ல எவ்வளவு கல்ச்சர்ல பெண்கள் தலைமுடி கவர் பண்றாங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அது கல்ச்சரலாவே கலாச்சார ரீதியாகவே அப்படி இருக்குது. அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் தலையை முக்காடிட்டுக் கொள்வது ரொம்ப கனத்திற்குரிய ஒரு காரியம் ஆக்சுவலா, ரைட்டுங்களா? இப்ப என்ன சொன்னேன்னா, தலைமுடி பெண்களுக்கு இயல்பாகவே முக்காடா இருக்குது அப்படின்றது இயற்கையாகவே தேவன் தந்திருக்கிறாரு. அப்ப இயற்கையிலே தேவன் எனக்கு ஒரு முக்காடு கொடுத்திருக்கிறார், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது உண்மையானால் நான் என் தலையை துணியினால் முக்காடிட்டுக் கொள்ளுவேன். பெண்கள் கவனிங்க, புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? இயற்கையாகவே பெண்களுக்கு தலைமுடி முக்காடா இருக்குதுன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், எஸ், நாங்க ஆண்டவர் படைச்ச படைப்புல ஆண்களை கனப்படுத்தி எங்கள் தலையை நாங்கள் இந்த இயற்கையா இருக்கிற முக்காடை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற பெண்கள் தான் துணியினால் தலையில முக்காடு போட்டுக்குவாங்க. அதான் பவுல் சொல்லிட்டாரு, அதான் தலைமுடிய முக்காடா இருக்குல்ல, அப்புறம் என்ன திருப்பி துணியில ஒரு முக்காடு அப்படின்னு யாருன்னா வாக்குவாதம் பண்ண மனசா இருந்தா, வாக்குவாதம் பண்ணுவது சபைக்கு வழக்கம் இல்ல, எங்க வழக்கம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டார்.